பெத்த பொண்ண விடிய விடிய மலையில நினைவு விடுவ. நான் மட்டும் சொகுசா வீட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா நான் தாயும் இல்ல மனசியும் இல்லையா? இதுக்கு மேலே என்னால பொறுமையா இருக்க முடியாது. நீ சங்கிலி போட்டா கேட்ட பூட்டி வைக்கிற, நீ போட்ட பூட்ட உடைக்கத்தான் போறேன். இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட என் பிள்ளை கேட்டுக்கு வெளியில நிக்க கூடாது. அவ உள்ள வந்தா உசுறு போகும், அவ்வளவுதானே? அப்படி ஒண்ணு உசுறு வெள்ளக்கட்டி இல்லையா? இப்படி தவணையா சாகுறதுக்கு பதிலா நாங்க ஒரே அடியா செத்து போயிடறோம். நீ சந்தோஷமா இரு. முதல்ல ஏன் உசுறு போகட்டும். ஏன் உசுறு போறத பார்த்து நீ நல்லா சிரிச்சிட்டு அதே அருகாமனை எடுத்து என் பொண்ணைய அறுத்து போட்டுரு. உன் கண்ணு முன்னாடியே நான் சாகுறத நல்லா பாத்துக்கையா, நல்லா பாத்துக்க. இந்த ஆத்திரத்தையும் கோபத்தையும் நீ பெத்து வச்சிருக்கிய பிசாசு, அதுகிட்ட காமிக்கணும். அப்பா பேச்ச கேட்கணும், அவர் சொல்படி நடக்கணும்னு நீ சொல்லி வளர்த்திருந்தேன்னா அவ இப்படி எல்லாம் பண்ணுவாளா? என்னமோ நான் தப்பு பண்ணது மாதிரி ஏன் முன்னாலே கண்ணம்மா வசனம் எல்லாம் பேசிட்டு இருக்க. இந்த பாரு, போனா போதுன்னு ஒரு தடவை மன்னிச்சு விடுறேன். இதான் கடைசியா இருக்கணும். ஏதாவது தப்புன்னா இன்னொரு தடவை நான் அவளை மன்னிக்க மாட்டேன். இல்லங்க, இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்புங்க. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா இந்த அருவாமனை எடுத்துட்டு நீ டிராமா பண்ண வேணாம், நானே எடுத்து 2 பேரையும் அறுத்துருவேன். இல்லங்க, சத்தியமா எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்புங்க. இந்த பாரு, அதே மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னு வையே, அதுக்கப்புறம் கடவுளே சொன்னாலும் நான் மன்னிக்க மாட்டேன். வா. பூங்கொடி, எந்திரிமா. இனிமேல் இப்படி பண்ணாதம்மா. அங்கே நில்லு. இப்பயும் உன் மகளை நான் மன்னிச்செல்லாம் விடல. அவ மேல இருக்க கோபம் அப்படியே போஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. உனக்காக தான் அவளை உள்ள வர்றேன். அவ உள்ள போகணும்னா எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். இதுக்கப்புறம் எனக்கு தெரியாம எந்த காரியம் பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்ன சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? அட கடவுளே, அப்பாக்கு தெரியாம படிக்கணும்னு சொன்னாலே சத்தியம் கேக்குறாரு. கேளு, சத்தியம் பண்ண முடியுமா முடியாதா? அர்ச்சனா, போய் கற்பூர தட்டு எடுத்துட்டு வா. இந்த சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணா அவ உள்ள போட்டோம், இல்ல அவ மாமா வீட்டுக்கே போட்டோம். டேய், அப்பதான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, சத்தியம் பண்ணி தொலைக்க வேண்டியது தானே. இவ பயங்கரமான அழுத்தக்காரின, சத்தியம் எல்லாம் பண்ண மாட்டா. இப்படி இருந்தா அப்பா கோபப்படாம வேற என்ன பண்ணுவாரு? எல்லாம் அம்மா கொடுக்கிற இடம், அவளை கெடுத்து வச்சதே இவங்கதான். ஏன் அப்படி நின்னுட்டு இருக்க? சத்தியம் பண்ணு. ஏய், அப்பாக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? சத்தியம் பண்ண போறியா இல்லையா? சத்தியம் பண்றியா இல்லையா? பன்றி பண்ணு.
சத்தியம் பண்ண சொல்லு. பண்ணன்னு சொல்றான்ல. பிடி. பூங்கொடி, பூங்கொடி, உனக்கு ஒண்ணு இல்ல? பூங்கொடி, ஏய், சொன்னேலடி, சொன்னேல்ல, சொல்லி வாய மூடல. கழுக்கு மூக்கு வச்சது மாதிரி வந்து நிக்கிறான் பாரு. போத நிறுத்தியா? அண்ணே, என்ன மனுஷயா நீ எல்லாம்? பூங்கொடி உனக்கு பிடிக்காத பொண்ணா இருக்கலாம், அதுக்காக ராத்திரி முழுக்க மழையில் நிக்க வைப்பியா நீ? எவனோ ஒருத்தன் பார்த்துட்டு வந்து சொன்னதுக்கே என் நெஞ்செல்லாம் பதறி போச்சியா? எப்படியா பெத்த அப்ப அதையெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்திருக்க? ஏய், என் வீட்டுல என்ன வேணாலும் பண்ணுவேன், அதை கேட்க நீ யாரா? ஓ, முழுசா மிருகமாவே மாறிட்டியா? இனிமே நீ கும்பிடுற அந்த கடவுளே வந்தாலும் ஒன்ன திருத்த முடியாதியா? இங்க பாரு, வலிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இதே வலி உனக்கும் ஒரு நாள் வரும், அப்ப தெரியும் உனக்கு. என்ன சாபம் கொடுக்குறியா? சை,